அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் வைரலாகும் உதயநிதி வீடியோ கதரும் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா அதிரடியாக தமிழகத்தையே வந்து பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாகியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடியில் வந்து பொல்லக்கூடிய அளவிற்கு தான் திமுகவுடைய தலைமையகம் வந்து இருக்கு இல்லையா. அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்துக்கள் வந்து இருக்குது. அவங்களுடைய 5-6 தலைமுறை கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சொத்துக்கள் வந்து இருக்குது. இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டா ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயன்படுத்தி இருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய விதமான மாணவர்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நேற்று காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ஒரு நடிகையோடும் ஒரு நெருங்கிய ஒரு பெண்ணோடும் பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைரலாக வந்து ஆகிருக்கு. இப்போ திமுகவுடைய ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா தலைகுனிய வைக்கக்கூடிய அளவிற்கு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வந்து நான் வந்து தலை குனிய வந்து வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பேசி வரும் நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்தையே ஒழிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வீடியோ வைரலாகியிருக்கு. சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய பெண்களோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போட்டு இருக்காரு. இது மாதிரி இதில் வந்து நிறைய மாணவிகளும் நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ண வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இந்த தமிழகத்தில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இது மாதிரி வந்து போட்ட வீடியோவின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து விட்டுருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து திமுக ஆட்சி காலத்திலே அமைச்சராக வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து ஆயிருக்காரு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அரசியலாக நடந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப அரசியலை கருணாநிதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டிய கோட்டையை வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து உடைக்கக்கூடிய விதத்தில் தான் செயல்பட்டிருக்காரு. இருந்தாலுமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அயராமல் அனைத்து கட்சிகளுமே உழைத்துட்டு வரும் நிலையில் இது மாதிரி வெளியிட்ட போஸ்டின் அடிப்படையில் அதிரடியாக நிறைய தலைவர்களும் நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டையே குற்றச்சோராக ஆக்கக்கூடிய அளவிற்கு தான் திமுகவுடைய ஆட்சி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய புகார்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புகாரின் அடிப்படையிலும் இப்போ இந்த வீடியோவின் அடிப்படையிலும் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமும் முடிய போகுது. அதே மாதிரி திமுகவுடைய இறுதிக்கட்டம் வந்து நெருங்கிடுச்சு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.